காங்கிரஸ் மட்டும் அவர்கள் நிற்கிற அந்த ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்கிறாங்க. காரணம் விஜய்ங்கிற ஒரு சென்டர் பாயிண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. ராகுல் காந்திக்கு விஜய் கூட சேர்றத ரொம்ப இஷ்டப்படுறாரு. இது ஒன்றும் இல்லை, வாழ்வா சாவா, வெற்றியா தோல்வியா, ஒரு முறை பார்ப்போம் காங்கிரஸ் தீர்மானம் முடிவு எடுத்துட்டால் விஜய் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சந்தர்ப்பவாத கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்கன்னு தான் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் இருந்தால் பண்ணியிருக்க மாட்டார். டாக்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியல்ல ஏறக்குறைய டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இந்த நேரம் பாத்தீங்கன்னா இன்னும் விடாப்பிடிவாதமாக இருக்கிறது காங்கிரஸ். பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு? இல்லை, விடாப்பிடிவாதம் சொல்ல முடியாதுங்க. அவருடைய ஆசைகளை சொல்றாங்க. எங்களுக்குள்ள வேணும், இது வரைக்கும் நீங்கள் சொன்னதை நாங்கள் ஓகே சொல்லிட்டோம், நீங்கள் கொடுத்ததை வாங்கிட்டோம், பட் இந்த முறை நாங்கள் கேட்குறத கொடுங்க அப்படிங்கிறாங்க. மற்றவர்கள்லாம் ஓகே டிஎம்ஏ கூட இருக்கிறவங்கெல்லாம் மற்றவங்களையும் கொடுத்ததை கொடுங்க, நான் வாங்கிட்டு சைலண்டாக போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட. பட் இங்கே காங்கிரஸ் மட்டும் அவர்கள் நிற்கிற அந்த ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்கிறாங்க. காரணம் விஜய்ங்கிற ஒரு சென்டர் பாயிண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. இப்போ விஜய்ங்கிற அந்த கேரக்டர் இல்லைன்னா, டிவிக்குன்ற கட்சி இல்லைன்னா, விஜய் தலைவராக இல்லைன்னா, பட் இவர்கள் ஓகே நீ கொடுக்குறத கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டே இருந்திருக்க போகிறாங்க சைலண்டாக. பட் இங்கே அவருடைய கோரிக்கை அதிகமானது காரணமே விஜய் தான். பட் அவரை வச்சு தான் உங்களுடைய டீல் இன்னும் அதை போய்கிட்டே இருக்குது. இப்போ இன்னொரு தகவல் வருது, நாங்கள் கொடுக்குறத நீ வாங்கிட்டு வர்றதா இருந்தால் வாங்க, இல்லைனா நீங்கள் வெளில போனால் கூட போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் கிட்டத்தட்ட வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் இப்போ இருக்கும் கூட்டணியோடு டிஎம்கேயோடு இருப்பார்களா, இல்லை அவர்களுடைய இந்த முழுமையை ஃபுல்லப் ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னா வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுலேயே ரெண்டு கோஷ்டி அப்போ பிரிஞ்சிருக்கு. காங்கிரஸ்லேயே பார்த்தோம்னா ஒரு கோஷ்டி டிஎம்கேயோட தான் இருக்கணும், இன்னொரு கோஷ்டி இல்லை வேண்டாம், இந்த பொறுத்தது போது பொங்கியில் மனோகரான்னு சொல்லி சொன்னது மாதிரி கேளுங்க, கொடுத்தா ஓகே, கொடுக்கலன்னா வந்துருங்க, இருக்கவே இருக்குது. இது விஜய் இருக்காரு, ஒரு தடவை நம்ம யாருங்கிறத நமக்குள்ள வாய்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கும் இல்லையா. இப்போ இதுலேயே பைண்டிங் ஆகி இருக்கிறதுனால தெரியல, காங்கிரஸோட பவர் அவளுக்கே தெரியாமல் இருக்கு. ஓகே, இப்போ நான் எந்திரிச்சு ஓடினா தான் தெரிய வரும். நீங்கள் படுத்துருந்தீங்கன்னா படுத்துக்கிட்டே தான் இருக்கணும், உங்களாலே ஓட முடியுங்கிறத காமிங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய பவர் என்னங்கிறது, ஏன்னா தமிழ்நாட்டில் எப்பயுமே காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு பவர் வாய்ஸ் இருக்குது. இன்னமும் ஒரு அபிமானிகள் இன்னமும் இருக்காங்க. அவளுடைய ஓட்டு இந்த டிஎம்கேக்கு வரும், டிஎம்கே ஓட்டு காங்கிரஸுக்கு ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்மளுடைய பவர் தெரிஞ்சுக்கணும், ஸோ எவ்வளோ ஓட் பேங்க் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போது விஜய் கூட போகும்போது கிட்டத்தட்ட 75 தொகுதியில் தரது மாதிரி சொல்கிறார் விஜய். 6 அமைச்சர்கள் போஸ்ட்டு சொல்கிறார், டெப்டி சிஎம் சொல்கிறார். இது மிகப்பெரிய ஒரு ஆஃபர். இது சொல்கிறேன், நீங்கள் வந்தீங்கன்னா வாங்க, வரலைனாலும் பிரச்சனை இல்லைன்ட்டார் விஜய். நான் தனித்தே போகிறேன், 2026 மக்கள் கொடுத்தாங்கன்னா வரப்போகிற 2031 நான் அது வரைக்கும் போராட வேண்டார் விஜய். இப்போ அவருடைய ஸ்டாண்ட் அதுதான், அவருக்கு என்ன வாய்ஸ் இருக்கிறத காமிச்சிட்டாரு. அதனால் காங்கிரஸ் இப்போ இருக்கும் கூட்டணியோட டிஎம்கேவோட தொகுதி உடன்பாடில் இழுபறியாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 35 பிளேஸ் 40 வரைக்கும் கேட்குறதா ஒரு தகவல் வருது. ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும்னு சொல்கிறாங்க. அவர்கள் அது முடியவே முடியாதுட்டாங்க அவங்க. ஸோ 25லேருந்து ஒரு 28-30 வரைக்கும் போகிற மாதிரி ஒரு தகவல் வருது. அவங்க இதுக்கு உடன்பாடு இல்லை. லாஸ்ட்டு 3 டேஸ் கூட வேணுகோபால் அவர்கள் கூட இப்போ மீட் பண்ண ஒரு விஷயம் இருக்குது, முதல்வர் அவர்களை. அதனால் இந்த ஒரு விஷயம் கூட்டணியில் பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்குது. பட் மேபி இன்னும் இது கூட்டணி சேரலை. ராகுல் காந்திக்கு விஜய் கூட சேர்றத ரொம்ப இஷ்டப்படுறார். ஒரு தடவை நம்ம யங்ஸ்டர்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், விஜயும் ராகுலும் ஒரே மடையில் வந்தாங்கன்னா அந்த மக்கள் மத்தியில் எப்படி இருக்குங்கிறத கற்பனை பண்ணி பாருங்கள். ஸோ தெரிக்கும் உங்களுக்கு அதை. அப்போது தமிழ்நாட்டில் சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணுவார் ராகுல், ஃபுல்லாக இங்கே டென்ட் அடிச்சுடுவார். ஏன்னா இந்த கேரளாவுக்கும் இங்கேயும் சைமல்டேனியஸ் எலெக்ஷன், கேரளாவில் வாய்ஸ் இருக்குது காங்கிரஸுக்கு, மாறி மாறி அடிப்பார் உங்களுக்கு. இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா, சீட்ஸும் சரி ஆட்சியிலையும் அதில் பங்கு பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது விஜய்க்கும் மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருக்கும் காங்கிரஸ் உள்ளே வந்தால். ஏன்னா தனித்து ஒரு மனிதன் ஓடிக்கிட்டு இருக்கார், அதை வச்சு தான் சுற்றியில் அடிக்கிறாங்கன்னு சொன்னார் நேற்று வேலூரில். இப்போ காங்கிரஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா அவருக்கும் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமையும். இப்போ 2 பேர் சேர்ந்து இந்த கை தட்டும் போது இன்னும் இந்த ஓசை என்ன சொல்கிறதுன்னா விண்ண வரைக்குமே புழக்கம் உங்களுக்கு அது. ஸோ அதனால் இன்னும் இழுபறியாக இருந்துகிட்டே இருக்குது. அநேகமாக இன்னும் 2-3 நாளில் விஜய் அவரோட சேர்கிற வாய்ப்புகள் வருங்கிறது ஒரு தகவலும் வருது.
பட் அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம், என்ன நடக்குன்னு தெரியாது, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொன்று சார், முதல்வர் அவர்கள் காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லலை, காங்கிரஸ் தலைமையிலேருந்தும் நாங்கள் திமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது 2ஆம் கட்ட பேச்சாளர்கள் 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் எல்லாருமே இப்போ வந்து டிஎம்கேலேருந்து காங்கிரஸை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அடித்து பேசுகிறாங்க. காங்கிரஸ் இது கொடுத்ததே பெருசு, நாங்கள் இருக்கிறனால தான் காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்கிறதே தெரியுது, இவங்க கொடுக்குறத வாங்கிட்டு போனால் என்ன, மற்ற கட்சிலாம் வாங்கிட்டு போகிறாங்களேங்கிற மாதிரியான தாக்குதலை வைக்கிறாங்களா சார்? இதை எப்படி பார்க்க? இல்லை, இதனால தான் அவருக்கு எமோஷனலாக இருந்தே. இப்போ நீங்கள் வந்து முதல்வர் அவர்களோ சரி, டிப்டி சிஎம் அவர்களோ, ராகுல் காந்தி அவர்கள்ட்டையோ சோனியா அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அந்த இவருடைய பேச்சு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட அந்த லீடிங்கில் இருக்கிறவங்க பேசும்போது தான் எமோஷனலாக பேசிடுவாங்க எதையாவது. இப்போ இவர்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, இப்போ அவர்கள் பேசி நம்ம கேட்கணுமா? வேண்டாம், வந்தால் வருவான், வராட்டினா ஒன்றில் எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த மரலைக்கு போகிறாங்க இப்போ காங்கிரஸ். அதனால் வந்து இது வந்து அதாவது டிஎம்கேவுடைய தலைமை வந்து இன்னும் சொல்லலை. நீங்கள் சொன்னது மாதிரி காங்கிரஸ் தலைமை இது வரைக்கும் சொல்லலை, இருக்குங்கிறத சொல்ல, இல்லைங்கிறதையும் சொல்லலை. பேச்சுவார்த்தை தான் போய்கிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தையில் உடன்பட்டால் கண்டிப்பாக அந்த கூட்டணி தொடரும் அவர்களுக்கு. ஆனால் இவர்கள் கேட்பது இல்லைன்னு பிடிவாதம் இருந்துட்டாலும் கண்டிப்பாக வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ வந்தாங்கன்னா விஜய் கூட இம்மிடியேட்டாக போகிறார். ஏன்னா விஜய் இன்னமும் வந்து காங்கிரஸ் வந்து அவர் வந்து எதிர்பார்க்குறாரு. பட் வந்தால் சரி, வராட்டாலும் சரி நிலைமைக்கு வந்துட்டார். இப்போ அதுதான் காங்கிரஸ் வந்து எதுவுமே பேச வேணாம்னு சொல்லி அமைதியாக இருந்துகிட்டு இருக்காங்க. காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கிட்டு இருக்கு. 2 கதவுமே டிவிக்கோட 2 கதவுகள் திறந்தே இருக்குது. எனி டைம் நீங்கள் உள்ளே வரலாம்ங்கிறது மாதிரி காங்கிரஸ் தான் பயன்படுத்தி கொள்ளணும். மேபி ஒருவேளை இவர்கள் கேட்டது டிஎம்கேக்குள்ளே கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அங்கே தான் இருக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஏன்னா கேட்டது கிடச்சிருச்சு இல்லையா, அதுக்கு மீறி நீங்கள் வெளில வர முடியாது. ஸோ அதனால் வந்து இன்னும் இழுபறியாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம், விஜய்க்கு வந்தால் சிறப்பு, வரலைனாலும் விஜய் சிறப்பு தான். சார் இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எங்களுக்கு கொடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு இன்னொரு டிமாண்ட் வைக்கிறாங்க. ஆனால் முதல்வர் அவர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாப்புல, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வந்து தமிழகத்துக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக உடைச்சிட்டாரு. அதையும் முதல்வர் அவர்கள் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் காங்கிரஸ் விடாபடியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, அவங்களுடைய வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்கள் வைக்கும்போது பேச்சுவார்த்தையில் சில எல்லாமே பேச்சுவார்த்தையும் உடன்பாடு இருக்கும். ஓகே, நீங்கள் கேட்ட தொகுதியில் கொடுத்துட்டு ஆட்சியிலையும் அதே இதில் பங்கு உங்களுக்கு இல்லை, கேட்ட தொகுதியை வேணால் கொடுக்குறோம், நீங்கள் வந்து பேசாமல் இருங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு வேணால் இறங்கி வர வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நீங்கள் இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது, இப்போ நாங்கள் கொடுக்கறதில்ல, ஸோ 2-3 சீட்டு அதிகமாக தருவோம், நீங்கள் வாங்கன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனநிலை இப்போ காங்கிரஸ் நிர்வாகம் இல்லை. அதாவது ஏதாவது ஒன்று ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் கேட்குற தொகுதியை கொடுங்க, தொகுதி கொடுங்க, சீட்டை கொடுங்க. சில தொகுதியை நோட் பண்ண போகிறாங்க அவங்க. அப்போது 40 சீட் கேட்டாங்கன்னா 40 சீட் கொடுங்கன்றாங்க. அப்போது இவர்கள் ஏதோ ஒன்றுக்கு, இப்போ அவர்கள் வந்து 2ல் 1 இறங்கி வரும்போது இருக்கும் கூட்டணி டிஎம்கே கூட்டணி அவர்களும் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இறங்கி தான் வந்து கூட்டணி தேவைன்னா நீங்கள் இறங்கி தான் வரணும், ஒரு வழி கிடையாது. அவர்களுக்குன்னு ஒரு தனி ராஜாங்கமே இருக்குது, தனியாக மாதிரியே இருக்குது, மக்கள் செல்வாக்கு இருக்குது, எல்லாம் ஓகே. கூட்டணி பலம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. இப்போ டிஎம்கேலேருந்து காங்கிரஸ் வெளியில் வந்துருச்சுன்னா கூட்டணி பலம் அங்கே குறையும். உங்களுக்கு பெரிய லெவலில் யாரும் கிடையாது. இப்போது டிஎம்கேக்கு அடுத்து காங்கிரஸ் தான், காங்கிரஸ்க்கு அடுத்து தான் மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா. அப்போ இங்கே அண்ணா டிஎம் கூட என்டிஏ கூட்டணி இருக்கு ஒன்று, அவ்வளோதான். பட் விஜய் தனித்து போகிறார், சீமான் ஒரு பக்கம் தனித்து போகிறார். காங்கிரஸ் வெளியில் வந்துட்டால் ஒன்றும் இல்லை, வாழ்வா சாவா, வெற்றியா தோல்வியா, ஒரு முறை பார்ப்போம். காங்கிரஸ் தீர்மானம் முடிவு எடுத்துட்டால் விஜய் கூட வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். வந்தால் விஜய்க்கு பலமாக இருக்கும், டிஎம்கே கூட்டணிக்கு கொஞ்சம் பலம் குறையும். இன்னொன்று டிஎம்கே கூட கூட்டணி வச்ச உடனே இனிமேல் காங்கிரஸ் பயந்துட்டு அடிபணிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டது. ஆனாலும் இன்னொரையும் அடிபடியாமல் இருக்காங்கல்ல, அப்போ வந்து காங்கிரஸை பயன்படுத்துறதுக்கு தான் கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காங்களா? விஜயகாந்த் அவர்கள் இருந்த வரைக்குமே அதனுடைய ரேஞ்ச் வேறங்க டிஎம்டிகேக்கு, சரிங்களா. நீங்கள் இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து ஒன்றுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்காங்க. சந்தர்ப்பவாத கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்கன்னு தான் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் இருந்தால் பண்ணியிருக்க மாட்டார், அவருடைய அரசியல் கட்சி ஆரம்பித்த நோக்கமே என்ன, அதை பூரா தூளாக்கிட்டாங்க, விஜயகாந்த் அவமானம் ஏற்படுத்திட்டாங்க, நம்பிக்கை தர மாட்டாங்கன்னு தான் பேசப்பட்டுருக்கு. அதில் உடன்பாடு யாருக்குமே இல்லை. பட் அவர்கள் வந்தது வந்து டிஎம்கே கூட்டணிக்கு பெரிய பலம்லாம் சொல்ல முடியாது. புரிஞ்சுது உங்களுக்கு? ஒரு 1/2% கூட இருக்குமான்றதுலாம் தெரியாது. பட் விஜய் கூட தேமுதிக வந்திருந்ததுன்னா அவருடைய பலம் அதிகமாக இருந்திருக்கும். நீங்கள் அண்ணன் தம்பியாக பார்ப்பவர்கள், விஜய் வந்து விஜயகாந்த் அண்ணன் சொல்லக்கூடியவர், அவர் தம்பின்னு சொல்லக்கூடியவர், அப்போ அந்த பலம் அதிகமாக இருந்திருக்கும்.
பட் எங்கேயோ தவறு நடந்துருச்சு, அவர்கள் போயிட்டாங்க. சரி, போனதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது காங்கிரஸுடைய ரேஞ்சு வேறு. இங்கே காங்கிரஸையும் தேமுதிகவும் ஒப்பிடவே முடியாது. இவர்களுடைய இது வேற, அவருடைய உயரம் வேற. நீங்கள் அதனால் டிஎம்கே கூட்டணிக்கு மிக பலமாக இருப்பது காங்கிரஸ் ஒன்று இருக்குது. தவற விட்டாங்கன்னா விஜய்க்கு லாபம். சார் இப்போ ஏறக்குறைய இவங்க இவ்வளோ தூரம் டிமாண்ட் பண்ணும்பொழுது இது நடக்கலைன்னா கண்டிப்பாக டிஎம்கே கூட்டணியை விட்டு வெளில வந்து விஜய் கூட போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ரெடியாக தான் இருக்கு. அதனால தானே இழுத்துட்டு இருக்காங்க. இன்னும் உங்களுக்கு இல்லைன்னா இந்நேரம் வந்து டக்குன்னு கேட்டதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்களே. உங்களுக்கு அவ கூட நீ முடிவாயிடுச்சுன்னு டிக்ளேர் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல. ஏன் பண்ணலை? உங்களுக்கு விஜய் கூட வர்றதுக்கு தான் இஷ்டம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. சரி, நம்ம வந்து நம்மளோட ஆஃபரை கேட்போம், கொடுத்தாங்கன்னா யோசிப்போம். கொடுக்கலன்னா நாங்கள் கேட்டோம், நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் 1 மாசமா, நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, நான் விஜய் கூட போகிறேன்ட்டு பேசாமல் வந்துட்டே இருப்பாங்க. இப்படி தேமுதிக கூட்டணியில் வந்து எங்களுடைய இஷ்டம் சொல்லப்பட்டதோ அது மாதிரி தான் காங்கிரஸோட இஷ்டம் இல்லையா? கூட்டணி யாரோட வேணாலும் சேரலாம். இப்போ நீங்கள் வாக்காளர் லிஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிட போகிறாங்க. இப்போ மார்ச் 1, 2 தேர்தல் அனௌன்ஸ் கொடுக்க போகிறாங்க. இப்போ அதற்குள்ளே வந்துட்டாங்கன்னா இன்னும் வந்து பிரச்சாரம் தீயாக எரியும். அப்போ விஜய் போகிற இடத்துக்கு வந்து காங்கிரஸும் உள்ளே போகும், மக்கள் சந்திப்பு நிகழும், அதிகமாக வந்து வாய்ஸ் ஓவர் அதிகமாக இருக்கும். இன்னும் 2-3 நாளைக்குள்ள ஒரு கூட்டணி முடிவு வந்து ஏற்பத வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ மதிமுக வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கேட்குறோம், இன்னொன்று நாங்கள் லாஸ்ட் டைம் போட்டிட்டதை விட அதிக தொகுதி தான் கேட்டிருக்கோம், அதுக்கு வந்து திமுக மறுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. தேமுதிக கூட்டணிக்கு கட்சி இடஒதுக்கீடுலாம் அவங்கள்ட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க உள்ளே வந்திருப்பாங்கிற பொழுது இன்னும் விடாக்குடிவாதமாக காங்கிரஸ் மட்டும்தான் இருக்காங்க. மற்றவங்களாம் ஏற்கனவே ஒத்துக்கிட்டாங்களா சார் எங்களுக்கு கொடுத்த சீட்டு போதும்? ஆமாம், அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டி அதுதான். நீங்கள் அண்ணாடிவிகளவே சேர, இந்தியில் கூட்டணியில் போய் அவங்க வைக்கவங்களாம் சேர முடியாது. அவங்க பரம்பரையே கலைஞர்களோட வந்து செல்வாக்கு மிகுந்த ஒரு வைகோ அவர்கள் இல்லைங்களா? அவருடைய பையன் துரை வைக்கவும் அதே மாதிரி தான். ஸோ அப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க, அவருடைய பயணம் அப்படி தான் இருக்குது. அதனால் சரி, ஓகே, ஏதோ இருக்கிற இடத்துல அவன் பாட்டுக்கு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிடுவோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இருப்பாங்களே தவிர, அவர்கள் வந்து வைகோரில் விஜய் கூட்டணிக்கு வருவார்னா வரமாட்டார். நான் அந்த அவருடைய ரத்தமே வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஊறி போனது. அதனால் அவர்கள் கொடுப்பதை வாங்கிட்டு ஓகேன்னு சொல்லி அவங்களுடைய பயணம் இருக்கும். காங்கிரஸுடைய நிலைமை அப்படி கிடையாது. அவருக்கு ஒரு ஆஃபர் இருக்கிறனால ஒரு டிமாண்ட் வச்சுட்டே இருக்காங்க. அப்போ அந்த சூழ்நிலை எல்லாமே புரிந்து கொள்ளணும். இப்போது டிஎம்கே கூட்டணி வந்து ஓகே இப்போ விட்டுட்டோம்னா காங்கிரஸ் அடுத்த ஆஃபர் எங்கே போவாங்க? நேராக விஜய்கிட்ட தான் போவாங்க. இப்போ பெரிய ஒரு பலத்தை வந்து விஜய்க்கு வந்து அவரே உருவாக்கிடுவாங்க. ஏற்கனவே விஜய்க்கு மக்கள் செல்வாக்குடைய பலம் என்னங்கிறத காமிச்சிட்டே இருக்காரு. காங்கிரஸ் வந்து இன்னும் கூடுதல் பலம் இருக்கும் உங்களுக்கு இல்லையா? அப்போ அதனால் இது கொஞ்சம் இழுபறியாக இருந்துக்கிட்டே இருக்குது. அநேகமாக காங்கிரஸுடைய இந்த பிடிவாதம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஒருத்தருடைய இந்த எண்ணங்களை வந்து சொல்கிறாங்க, அது செயல்படலைன்னா அவங்களுடைய எண்ணங்கள் செயல்படுறதுக்கு ஒரு இடம் இருக்குங்கும் போது அங்கே தான் போவாங்க. ஸோ இங்கே இல்லைங்கிற ஒரு வார்த்தையை வந்துருச்சுன்னா டக்குன்னு இம்மிடியட்டாக விஜயுடைய போய் சில வாய்ப்பு இல்லை. விஜய்க்கு எப்பவுமே காங்கிரஸ் மேலே மிகுந்த அபிமானம் உண்டு, காங்கிரஸ் மேலே மிகுந்த பற்றுள்ளவர் அவர். அதில் அவர் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே இருக்கார். அதுவும் ஒரு லிமிட்டாக தான் வெயிட் பண்ண முடியும். நீங்கள் இதற்கு மேல் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. டக்குன்னு கூட்டணியில் இனிமேல் கூட்டணிக்குள்ளே நான் எதையும் வந்து சேர்க்குற ஐடியா இல்லைன்னு விஜய் சொல்லிட்டாருன்னா அந்த கதவும் மூடப்படும் காங்கிரஸுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக் எங்கே போவீங்க நீங்கள்? அதற்கு பிறகு அங்கேயும் நீங்கள் போக முடியாது ஒரு டிமாண்ட் பண்ணிவிட்டு. அதுவும் ஒரு சிக்கலாகும் இப்போ காங்கிரஸுக்கு. உடனடியாக ஒரு முடிவெடுறதுக்கான நேரம் காங்கிரஸ் நெருங்கிட்டு இருக்கு. ஓகே சார், இப்போ ஃபைனலாக நம்ம ஒரு கேள்வி கேட்கணும்னா பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேட்டால் 70 சீட்டு கொடுப்பாரு, ஆட்சியிலையும் அதிகாரத்துலையும் பங்கு தரேன்ட்டாரு. ஆனால் டிஎம்கே சைடில் வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, நாங்கள் எங்களால் இவ்வளோ சீட்டு தான் கொடுக்க முடியுங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் வந்து சென்ட்ரல்லேருந்து ஒரு முடிவு எடுக்கலை, ஸ்டேட்டில் உள்ளவங்களும் 2 மனநிலையில் இருக்காங்கும் போது இது காங்கிரஸ்க்கு 2027 தேர்தலில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்திடாதா? 2026 தேர்தல் பின்னடைவுங்கிறது ஒன்றும் வராது சார். நீங்கள் தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு, இந்த கூட்டணிக்குள்ள ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 2011 எலெக்ஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா டிஎம்கே வந்து தனியாக தான் நிற்கிறாங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த தனியாக நிற்க போகிறதா சொல்லிட்டார், கூட்டணியில் போகலேன்ட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் விஜய் நம்ம பக்கம் தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்துருந்த ஒரு பீரியடு. கலைஞர் ஐயா அவர்கள் கூட விஜயகாந்த் தம்பி வந்துடுவார்னு தான் சொல்லிட்டு இருந்த பீரியடு. உளவுத்துறை டிபார்ட்மெண்ட்டே சொன்னது வந்து விஜயகாந்த் டிஎம்கேல கூட்டணிக்குள்ள போயிட்டா அண்ணா டிஎம்கே ஆட்சி அமைக்காது, இந்த தடவை திமுகவுக்கு தான் வாய்ஸ் ஓவர் அதிகமாக இருக்குது, அவர்கள் வரதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது,
விஜயகாந்த் ஒருத்தர் தான் ட்ரம்ப் கார்டு. அவர் இமிடியேட்டாக உங்கள் அலைன்ஸில் சேருங்கன்னாங்க. அண்ணாடிஎம்கே ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு விஜயசேகர் உடன்பாடு கிடையாது. சூழ்நிலைகள் சரியில்லை. அந்த இருக்க மூத்த அமைச்சர்கள் எல்லா பேருமே அண்ணாடிஎம்கே இருந்த மூத்த அமைச்சர் எல்லா பேருமே வந்து ஜெயலலிதா அம்மையார்கிட்ட போய், அம்மா இந்த ஒரு தடவை நீங்கள் வந்து எதையுமே பார்க்காதீங்க, யோசிக்காதீங்க. விஜய் வந்து இப்போ அதை இப்படின்னு இருக்காங்க சூழ்நிலை. டக்கு டிஎம்கே போயிட்டாங்கன்னா நமக்கு மிகப்பெரிய தோல்வி உண்டுன்னு உடச்சி பேசினாங்க. அப்போ தான் ஜெயலலிதா அம்மையார் வந்து ரொம்ப யோசித்து உடனடியாக விஜயகாந்தை கூப்பிட்டு பேசி அலைன்ஸ் பண்ணாங்க. அப்போ தான் விஜயகாந்த் வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து உட்காந்தாரு, சட்டசபையில் போனார். அப்புறம் 2 மாதத்துலேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் செஞ்சு வெளில போயிட்டாங்கன்னு வச்சுங்க. மெஜாரிட்டியில் வந்தால் அண்ணாடிஎம்கே ஆட்சி பண்ணுச்சு 5 வருஷம். அதனால் இங்கே வந்து அதே மாதிரி சூழ்நிலை வந்து இப்போ உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய போய்கிட்டே இருக்குது. காங்கிரஸ் முடிவு எடுத்தால் விஜயகாந்த் மாதிரி சிறப்பாக இருக்கும். ஓகே சார், நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.